அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அலோஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜஸ் இன் ஹை கோர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு உயர்நீதிமன்றங்களில் பிராந்திய மொழிகளை பயன்படுத்த அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த பிரிவு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஆர்டிகல் 348 பிரிவு 2 ஓகேங்களா, செக்ஷன் 2 subclass 2 சரியா. ஸோ ஆர்டிகல் 348 அதுல 1A அப்படிங்கிற ஆர்டிகல் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமன்றங்கள்ல நமக்கு ஆங்கில மொழி தான் வழக்காடு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஆனா அதே ஆர்டிகல் 348ல சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை வாங்கி நமக்கு அந்த மாநிலத்தினுடைய மொழியை நமக்கு மாநில அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல வழக்காடு மொழியாக கொண்டு வரலாம். அதான் இந்த ரீஜனல் லாங்குவேஜஸை வந்து ஹைகோர்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க சரியா. இருந்தாலுமே அதுல நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 1965ஆம் ஆண்டு கேபினெட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மாநில மொழிகளை நீதிமன்றங்கள்ல பயன்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு அட்வைஸையும் கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் என்ன அட்வைஸ் சொல்றாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு உச்சநீதிமன்றம் இது வரைக்குமே வந்து ஒரு 2 மாநிலங்களை தவிர வேற எங்கேயுமே வந்து அந்த பிராந்திய மொழிகளை பயன்படுத்துறதுக்கான அனுமதியை கொடுத்தது கிடையாது. ஸோ அதை தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. 2 மாநிலங்கள் யாருன்னா, ஒன்று உத்தரப்பிரதேஷ் 1969ல ஹிந்தி மொழியை பயன்படுத்துவதற்காக வாங்கியிருப்பாங்க. அடுத்தது பீகாரும் ஹிந்தி மொழியை பயன்படுத்த 1972ல ஒப்புதல் வாங்கியிருப்பாங்க உச்சநீதிமன்றத்துக்கிட்ட. ஸோ இதுதான் இப்போதைய நடைமுறை. இப்போ தமிழ் மொழியை பயன்படுத்தணும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒத்துக்கணும், கேபினெட் ஒத்துக்கணும், குடியரசுத் தலைவர் ஒத்துக்கணும், நம்ம மாநில ஆளுநருமே ஒத்துக்கணும். ஸோ இத்தனை 4 பேருமே ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியுங்கிற ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு. பார்ப்போம். அடுத்தது, which state will host the கேலோ இந்தியா யூத் அண்ட் பாரா கேம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேலோ இந்தியா இளைஞர் மற்றும் பாரா விளையாட்டுகளை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் போன டைம் பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கும். இப்போ எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பீகார் மாநிலத்தில் நடக்க போகுது சரிங்களா. அடுத்ததா, in which category மாதவ் கட்கில் won the Champions of the Earth Award? மாதவ் கட்கில் எந்த பிரிவில் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதை வென்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மாதவ் கட்கில் பார்த்தோம்னா நமக்கு கட்கில் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். ஓகே, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். இருந்தாலுமே இவருடைய ஃபேமஸான விஷயம் என்னன்னா, கட்கில் ரிப்போர்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளை பத்தி ஸ்டடி பண்ணியிருப்பார் சரிங்களா. வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பத்தின ஒரு அறிக்கையை வெளியிட்டவர் தான் கட்கில் அவர்கள். ஓகேங்களா, மாதவ் கட்கில் அவர்கள். கட்கில் ரிப்போர்ட்டும் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னாலே அதில் கட்கில் ரிப்போர்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிப்போர்ட் சரிங்களா. ஸோ இவருக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் அப்படிங்கிறத யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருந்தாங்க சமீபத்தில். என்ன கேட்டகரிக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், வாழ்நாள் சாதனை அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு கீழே இவருக்கு விருது கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்ததா, which district in தமிழ்நாடு has the highest காலேஜ் என்ரோல்மெண்ட் அண்டர் புதுமை பெண் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் அதிக கல்லூரி சேர்க்கை உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹையஸ்ட் காலேஜ் என்ரோல்மெண்ட் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 8.9% காலேஜ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ரோல்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு அவங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே அதிக பயனாளிகள் இருக்கக்கூடிய மாவட்டமாகவும் சேலம் மாவட்டம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 17,032 மாணவிகள் வந்து சேலம் மாவட்டத்தில் மட்டுமே பயனடைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே அதிக அளவில் பயனாளிகளை கொண்ட மாவட்டமாக நமக்கு சேலம் மாவட்டம் தான் இருக்கு சரியா. ஸோ சேலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கடைசியா பார்த்தோம்னா, மிக்கேல் கவெலாஷ்விலி has become the president of which country? மிக்கேல் கவெலாஷ்விலி எந்த நாட்டின் அதிபர் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜார்ஜியா அப்படிங்கிற நாட்டோடைய அதிபர் ஆயிருக்கார். முன்னாடி ஃபுட்பால் பிளேயரா இருந்திருப்பார், இப்போ வந்து பிரசிடென்ட் ஆயிருக்கார் சரிங்களா. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.